இருந்திருக்கிறார் சொன்னால் மிட்டா மிராசுகள் பெரும் முதலாளிகள் பண்ணை முதலாளிகள் தான் இந்த நாட்டை ஆட்சி செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இந்தியாவினுடைய 90% இருக்கின்ற ஏழை விவசாயிகளை குறித்து எவரும் இதுவரை சிந்திக்கவே இல்லை. ஆனால் முதல் முறையாக இந்த தேர்தல் இந்திய தேர்தல் களத்திலே குறிப்பாக தமிழகத்திலே முதல் முறையாக ஒரு மாற்றத்தை சிந்திக்கிறோம். மிட்டா மிராசுகள் கரங்களில் இருந்த அரசியல் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரையிலே தமிழர்களுடைய நலனை முன்னிறுத்தி பேசுகின்ற, தமிழனுடைய எதிர்காலத்தை பேசுகின்ற, தமிழனுடைய இயற்கை வளத்தை பேசுகின்ற, தமிழக இளைஞருடைய வாழ்க்கை குறித்து பேசுகின்ற செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு களம் கொண்டு கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலிலே நாம் அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியவர்களே, இந்த தேர்தல் நமக்கு ஒரு சரியான வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. இன்றைக்கு 3-4 கூட்டணிகள் அமைதியா இருக்கணும். அண்ணன் வராங்க. திருவண்ணாமலை நாடாளுமன்ற வேட்பாளர் ரமேஷ் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு டிஸ்டர்ப் இருக்குது. காலம் தந்த கையிருப்பு, தமிழகத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை, இளைஞருடைய எதிர்காலம், நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் இங்கே வந்திருக்கிறார். அன்பு தம்பிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அருள் கூர்ந்து அமைதியாக அமருங்கள். அமைதியாக அமருங்கள். இந்திய தேர்தல் ஒருபுறம் இருந்தாலும் இந்திய நாடாளுமன்ற தேர்தலை தமிழக வாக்காளர் பெருமக்களாக இருக்கக்கூடிய நாம் ஒரு கூறிய பார்வையோடு மிக நுட்பமாகவும் இந்த தேர்தலை அணுக வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. அந்த தேர்தலை நாம் ஒப்பு நோக்குவதற்கு முன்பாக இன்றைக்கு தேர்தல் களத்திலே இருப்பவர்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள், யாரெல்லாம் யாரோடு கூட்டணி சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள், எலியும் பூனையும் நாயும் பன்றியும் கழுதையும் எருமைகளும் என்று சொல்லுகிற விதமாக முரண்பட்ட கூட்டணியை அமைத்துக் கொண்டு நம்மை மக்களை ஏமாற்றி பிழைப்பதற்காக, இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக, அடித்துக் கொள்ள போதாது என்பதற்காக மீண்டும் 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 கஜினி முகமது போல படையெடுத்து வருகிறார்கள். மக்களை ஏமாற்றி பிழைக்க நினைக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே தான் நாம் ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் நீங்கள் ஒப்பு நோக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது, இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. இந்த 3 கூட்டணிகளுக்கும் ஏதேனும் கொள்கையோ கோட்பாடோ எதிர்கால இலக்கோ தமிழகத்தினுடைய மக்களுடைய எதிர்காலத்தை நான் சமைத்து தருவேன், எதிர்காலத்தை காப்பாற்றி தருவேன், இயற்கை வளங்களை காப்பேன், ஊழலை ஒழிப்பேன், லஞ்சத்தை ஒழிப்பேன், முறைகேடுகளை ஒழிப்பேன் என்று சொல்லுவதற்கு எவனுக்கே தகுதியும் யோக்கியதையும் அருகதையும் கிடையாது. இன்றைக்கு இந்த 3 நாம் கூட்டணி என்று சொன்னாலும் கூட, 3 கூட்டணிகள் வந்தாலும் கூட நாம் ஒரே ஒரு இவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை இருக்கிறது. என்ன ஒற்றுமை என்று சொன்னால், இந்த தாங்கள் செய்த ஊழலை, குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் செய்த அயோக்கியத்தனங்களை, பிராடுத்தனங்களை, ஊழலை, முறைகேடை, லஞ்சத்தை, கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷனை சொல்லி அம்பலப்படுத்துகிறார்கள். இன்னொரு புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்திலே அடித்த கொள்ளையை, அவர் செய்த முறைகேடுகளை அம்பலப்படுத்துகிறார்கள். ஆனால் இது நமக்கு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு வாய்த்திருக்கிறது. அன்பு தாய்மார்களே, பெரியவர்களே, இவர்கள் செய்த அயோக்கியத்தனங்களையும் தகிடுதத்தங்களையும் யாரும் யாருக்கும் சொல்லித்தர வேண்டியதில்லை. இவன் அவனை போட்டுக் கொடுக்கிறான், அவன் இவனை போட்டுக் கொடுக்கிறான். இந்த நிலைமையிலே தான் இவர்களே உங்களில் எவனும் யோக்கியன் இல்லை,
எங்கள் வாக்கு எவனுக்கும் இல்லை என்று இருந்த நிலைமை மாறி இன்றைக்கு சரியான நபரை இந்த நாட்டுக்கு ஆட்சியாளராக நம்முடைய குரலை நாடாளுமன்றத்திலே ஒழிப்பதற்கான உரிய பிரதிநிதிகளை நாம் தேர்ந்தெடுத்தாக வேண்டும் என்கின்ற நிலைமையிலே இருக்கிறோம். அன்பிற்குரிய பெரியோர்களே, ஒன்றை யோசித்து பாருங்கள். இந்த 3 கூட்டணிகளையும் யார் எதிர்க்கிறார்கள்? இந்த 3 கூட்டணிகளுக்கும் வெவ்வேறு எதிரிகள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த 3 கூட்டணி சேர்ந்த ஆட்களுக்கு ஒற்றை எதிரியாக, எல்லோருக்குமான ஒரு பொது எதிரியாக, எல்லோருக்குமான எதிர்கட்சியாக யார் இருக்கிறோம் சொன்னால் நாம் தமிழ் கட்சி இருக்கிறது. செந்தமிழ் சீமான் தலைமையிலான வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு 10 நபர்களை ஒருவன் அடித்து வீழ்த்துகிறான் என்று சொன்னால் அவன் மாவீரன். ஆனால் 10 நபர்கள் அல்லது 10 கும்பல்கள் ஒருவனை எதிர்க்கிறது சொன்னால் அது மாபெரும் தலைவன் என்கிற அடிப்படையிலே தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை, தமிழகத்தினுடைய வளங்களை காப்பதற்கு செந்தமிழ் சீமான் தலைமையிலான வேட்பாளர்கள் இன்றைக்கு தமிழகம் முழுக்க ஒளி வாங்கி சின்னத்திலே நின்று களமாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவரை நாம் புறக்கணித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு இழப்பில்லை, தமிழகத்திற்கு இழப்பு, நம் மக்களுக்கு இழப்பு. அவர்கள் புது புது கோஷங்களை சொன்னார்களா என்று சொன்னால் அதிலே கூட இல்லாமல் கடந்த கால தேர்தலிலே என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் சொல்கிற விதமாக ஒட்டுத்தாளை போல கோரிக்கைகளை கூட புதுப்பிப்பதற்கு, புதிய சிந்தனை சொல்வதற்கு அருகதையற்றவர்கள் கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்கிறார்கள். கச்சத்தீவை அடகு வைத்தவர் யார்? இவர்கள் தான் அடகு வைத்தார்கள். இன்றைக்கு கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லி தமிழக அரசியலிலே ஒரு மாயமாலம் செய்கிறார்கள். கச்சத்தீவை ஏன் மீட்க வேண்டும் என்று இத்தனை கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார் சொன்னால் அருமை தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, யோசித்து பாருங்கள். வடக்கே அயோத்தியிலே வடக்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்களை என்ன சொல்லி ஏமாற்றி வாக்கு வாங்குகிறார் சொன்னால் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்கிறான், கோமாதா என்று சொல்கிறான், பாகிஸ்தான் சொல்கிறான். அவன் என்ன சாதனைகளை செய்தான், இந்த நாட்டுடைய வளர்ச்சியில எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்தான் என்று சொல்லி கேட்பதற்கு அருகதையும் யோக்கியதும் இல்லாதவர்கள் மக்களை பசுப்பு வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றி பிழைப்பு நடத்துவதற்காக வாக்கு வெட்கமில்லாமல் வாக்கு கேட்கிறார்கள். கடந்த 10 ஆண்டுகளிலே இவர்கள் அளித்த வாக்குறுதியிலே எத்தனை சதவீதம் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று மக்கள் கேட்பார்கள். தொடப்பக்கட்டை எடுத்து அடிப்பார்கள், கையிலே கிடைத்து எதிர்ப்பு தெரிவிப்பார்கள் என்கின்ற கிஞ்சித்தும் ஒரு அச்சம் என்று உணர்வுகின்றி மீண்டும் 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 மக்களின் மனதிலே கட்டப்பட்ட நம்பிக்கை அடிப்படையிலே வாக்கு கேட்டு வருகிறார்கள். ஆனால் அதன் விளைவை இன்றைக்கு தமிழக சூழலிலே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். இதுதான் எதிர்கால தமிழகம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் என்பதற்கு கட்டியம் கூறுகிறது. மிட்டா மிராசுகள் கைகளில் இருந்த அரசியல் இன்றைக்கு தமிழக அரசியலை, தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து பேசுகின்ற நாம் தமிழ் கட்சியுடைய தலைவர் செந்தமிழ் சீமானுடைய கரங்களிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி செந்தமிழ் சீமான் தலைமையிலான நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்களுடைய சின்னமாக இருக்கின்ற ஒளி வாங்கி என்கின்ற மைக் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வதன் மூலமாக எதிர்கால சந்ததிக்கான, எதிர்கால தலைமுறைக்கான வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் வாக்கு கேட்டு வரவில்லை, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்கால தலைமுறையுடைய வாழ்க்கை கேட்டு வந்திருக்கிறோம். ஒரே ஒரு எச்சரிக்கை நான் சொல்ல விரும்புகிறேன். அண்மையிலே அயோத்தியிலே ராமர் பெயரிலே ஒரு கோயிலை கட்டி பாலராமர் கோயிலை இங்கே நிறுவி இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் மதத்தை சொல்லி அங்கே அரசியல் நடத்துகிறார்கள், சாதி சொல்லி இங்கே அரசியல் நடத்துகிறார்கள், தமிழ் ஓர்மை சொல்லி, தமிழ் இனத்தை சொல்லி, தமிழக விடுதலை சொல்லி, தமிழக எதிர்காலத்தை சொல்லி ஒரு அரசியல் நடக்கிறது சொன்னால், தூய தமிழர் அரசியல் நடக்கிறது சொன்னால் அது நான் தமிழர் அரசியல். இந்த அரசியலை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ மாய்மாலங்களை செய்கிறார்கள், எத்தனையோ குழித்தனமான தந்திரமான செயல்களை சொல்லி நம் சின்னத்தை மறைக்க பார்க்கிறார்கள், நம் சின்னத்தை பறிக்க பார்க்கிறார்கள். என்றாலும் கூட மக்கள் மனதிலே சின்னங்களை தவிர எண்ணங்கள் தான் வலிமையாக நிற்கும் என்பதற்கு சான்றாக இங்கே செந்தமிழ் சீமான் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அதை காலம் நிச்சயமாக சொல்லும். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 19 நடக்கிற போது நீங்கள் அதற்கான பதிலை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் 50 ஆண்டுகள் அல்ல, இந்த திராவிட கட்சியின் பெயரால் 50 ஆண்டுகள் ஆண்டு இந்த நாட்டை குட்டிச்சவராக்கிறீர்கள். 75 ஆண்டு காலம் நாடாளுமன்றத்திலே வீற்றிருந்தவர்கள் என்ன செய்து சாதித்தார்கள்? கடந்த 5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் தேய்த்திருந்தார்கள். அவர்கள் செய்த சாதனைகள் என்ன? இங்கே மீண்டும் ஒருவர் ஏற்கனவே நின்றவரை இங்கே வேட்பாளராக நிற்கிறார். நடைமுறையில் இருக்கக்கூடிய நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக நிற்கிறார்.
ஏற்கனவே ஆண்டவர்கள் தான் மீண்டும் ஆள துடிக்கிறார்கள். அவர் செய்த சாதனைகள் என்ன? அருமை தாய்மார்களே, பெரியோர்களே, அங்கே அயோத்தியிலே இப்படி ராமர் கோயிலை கட்டி இன்றைக்கு மக்களை அணிதிரட்டி அதை நம்பி வாக்கு கேட்டு நாம் வெற்றி விடலாம் என்கிற விதமாக ஒருவர் டாட்டா காட்டிக் கொண்டு ஊர் ஊராக நாடோடித்தனமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய குயித்தினுடைய நீட்சியாகத்தான் இன்றைக்கு அயோத்தி பிரச்சனை பேசுகிறார்கள். அயோத்தி பிரச்சனை பேசுகிறவர்களுக்கு கச்சத்தீவு பிரச்சனை பேசுகிறார்கள். கச்சத்தீவில் என்ன நடக்க போகிறது நான் எச்சரிக்கை சொல்ல விரும்புகிறேன். கச்சத்தீவிலே ஏற்கனவே ராமர் கடலை கடந்தார், பாலம் கட்டினார் என்றெல்லாம் நம்முடைய முப்பாட்டன், நம்முடைய பெருந்தமிழன் ராவணனை அழித்ததாக ஒரு வரலாற்று புனைவை சொல்லுகிறார்களே, அதற்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய கச்சத்தீவிலே ராமர் பெயரார் ஒரு வில்லையோ ஒரு அம்பையோ ராமர் சிலையோ நிறுவதற்கான தந்திர அரசியல், அயோக்கியத்தனமான அரசியல் தந்திரம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழக மீனவருடைய உயிரும் உடமையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழக இயற்கை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தமிழகத்தினுடைய கடலோரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இயற்கை வேளாண்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால், நம்முடைய இளைஞருடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் சொன்னால், நம்முடைய தமிழக மக்களுடைய எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும், மாணவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், தூய குடிநீர் தூய அரசியல் இந்த மண்ணில் நடக்க வேண்டும் சொன்னால், நாம் தமிழ் கட்சியுடைய தலைமையிலான செந்தமிழ் சீமான் தலைமையிலான வேட்பாளருக்கு பெருவாரியாக வாக்களித்து வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக தமிழக உரிமைகளை எந்த சுணக்கமும் இல்லாமல் ஆண்மையோடு தீரத்தோடு அங்கே போராடி நமக்கான உரிமைகளை வென்றெடுத்து வருவார்கள். அதற்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்கிறது. மறந்து விடார்கள், இருந்து மறந்து விடாதீர்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் 19 ஏப்ரல் திங்கள் 19ஆம் நாள் நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்முடைய வெற்றி வேட்பாளராக செந்தமிழ் சீமான் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கின்ற நம்முடைய அன்பு தம்பி மருத்துவர் ரமேஷ் பாபு அவர்களுக்கு ஒளிவாங்கி என்கின்ற மைக் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடும் தோழமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம்